இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாய் பூமியிலே வந்தது. அதுதான் ஏசப்பா. அவர் ஆதியில் என்ன சொல்லியிருக்கின்றார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்திலே 4:5 வானத்தின் மேலே பூமியின் கீழே யாதொரு சொரூபத்தையும் உருவாக்கவும் கூடாது, கும்பிடவும் கூடாது என்று பிரதான கட்டளையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது மாதாவாக சிலையாகவும் ஏசப்பா சிலையாகவும் கும்பிடுகிறார்கள். இந்தியா ஏற்கனவே உருவ வழிபாடுகளுக்கு நிறைந்தது. சாமி என்று கல் மண்ணு சாமிகளை உருவாக்கி கும்பிடும். அப்படியாக இருக்கிறதான வேளையிலே இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் தொட்டு கும்பிடுகிறார்கள், மாதாவையும் ஏசப்பா சொரூபத்தையும். இது உருவாக்கவும் கூடாது, கும்பிடுவர்களுக்கு வழிவிடவும் கூடாது. இது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருவருப்பான செயல் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே தெளிப்பு ஞானஸ்தானம் ஒரு இடத்துலையும் கூட கிடையாது. இல்லாததை எப்படி போதிக்கிறார்கள்? முழுக்கு ஞானஸ்தானம் தான் யோர்தான் நதியில் எடுத்தது, ஏசப்பா எடுத்தது. இதைத்தான் சொல்லியிருக்கிறது அல்லாமல் தெளிப்பு ஞானஸ்தானத்தை பற்றியே கிடையாது. திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏசப்பா உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.